வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்போசர் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளிப் மாஸ்க் கொடுத்துருங்க. அடுத்து அதில் இருக்க காமா கரெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்போசர் காமா கரெக்ஷன் வந்து நீங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுங்க. மாஸ்க் இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் டூலை வச்சு தேவையான இடத்துல டார்க் பண்ணிக்குவேன். ஃப்ளோவை வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸ்போசர் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போசர் லேயரோட ஃபில்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹைலைட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சாலிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமோட கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மீடியம் கலர் ஓகே. நெக்ஸ்ட்டு அதோட பிளெண்டிங்கோட வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மாஸ்க்கை Ctrl+I கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் டூலில் யூஸ் பண்ணி நம்ம தேவையான கலர் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் டவுட் இருந்துச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக டுட்டோரியல் போடுறேன். நம்மளோட சாலிட் கலர் லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் கீ கிளிக் பண்ணுங்கள். அந்த மாஸ்க் கிளிக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆல்ட் கீ கிளிக் பண்ணி அதோட மாஸ்க் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணி அதை Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு நான் பிஎம்எஸ் டூல் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்பாட்டில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ லேயர் கிளியர் பண்ணிக்குவோம். ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ப்ரெஷ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்னரில் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்காக இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் போய்க்குங்க. பிளரில் போய் காசியன் பிளர் அந்த இடம் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸை வந்து கொஞ்சம் ஹையில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் வந்து நல்லா ஃபெதர் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓகே கொடுத்துருங்க. மூவ் டூல் சூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்குவோம். டூப்ளிகேட் பண்ணி லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஃபயர் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணி அது நம்ம க்ளோ கொடுக்க போகிறோம். ஸோ ஃபில்டரில் போய் காசியன் பிளர் சூஸ் பண்ணி அதோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓகே. முதல்ல நம்ம நிறைய இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணுறதுக்காக காசியன் பிளரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்போசர் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்போசர் லெவலை வந்து ஒரு 3 to 4 அந்த ரேஞ்சுக்கு நம்ம கூட்டிக்குவோம். கூட்டிட்டு இப்போ மாஸ்க் வந்து நம்ம கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்குவோம். இன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் ஐயில் இருக்க டீட்டெயில் வரைகிறதுக்காக வரைகிறோம். ஐயோட பிளாக்கில் வரைகிறோம். ஃப்ளோவை வந்து அதிகமாக்கிக்கோங்க. அடுத்து ஒரு எக்ஸ்போசர் லேயர் ஆட் பண்ணி சப்ஜெக்ட்க்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபைனல் ஃபோட்டோ இதோ இந்த மாதிரி இருக்கும்.